because we are kings and our words matter. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே.
தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவன் நிறைய குணாதிசயங்கள் உடையவர். அவர் கிருபை உள்ளவர். அதே நேரத்தில் கோபமும் இருக்கு அவர்கிட்ட. நியாயமாக கோபப்படுவார். ஆனால் நிறைய பேர் பாருங்க தப்பான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவர் எப்போவுமே கோபம் உள்ளவர் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் பைபிளில் ஒருபோதும் பார்க்க முடியாது அவருடைய கோபம் என்றும் உள்ளதுன்னு ஒரு வசனம் கூட பார்க்க முடியாது. நீங்கள் இன்னும் கேட்டால் அவர் கோபம் வரும்போது அவர் நீடிய சாந்தமும், அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு தான் கோவப்படுவாராம். நம்ம மாதிரி கிடையாது. நம்ம சட்டுன்னு கோவப்படுவோம் பாருங்க, அவர் அப்படி கிடையாது. ரொம்ப பொறுமையாக இருந்து ரொம்ப காத்து இருந்து எவ்வளோ காத்து 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 கடைசியில் தான் அவர் கோபத்தை வெளிப்படுத்துவாராம். அது மட்டும் கிடையாது, கோபத்தை வெளிப்படுத்துறது கூட எங்க வெளிப்படுத்தினார்? நம்ம மேல வெளிப்படுத்தல, சிலுவை மேல விளங்க பண்ணினார். இயேசு மேல கோபத்தை காண்பித்தார். கோபாக்கினை எங்க ஊற்றப்பட்டது? சிலுவை மேல. எல்லாம் சரித்திரத்தினுடைய அனைத்து கோபாக்கினையும் சேர்த்து வச்சு சிலுவையில அவிழ்த்தினார். போன வாரம் பார்த்தோம்ல. ஏன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ள அந்த கிருபையை நமக்கு டெய்லி காண்பிக்க வேண்டும் என்றுதான் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆகவே தேவனை குறித்து சரியா எண்ண வேண்டும். அவர் எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு, கோபமும் உள்ளவர், அன்பும் உள்ளவர், கரெக்ட் தான். ஆனா அன்பு தான் என்றும் உள்ளது, கிருபை தான் என்றும் உள்ளது. His love endures forever. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதன் மேலதான் நம்முடைய எதிர்காலமே சார்ந்திருக்கு பாருங்க. நாளைக்கு ஏன் நம்ம நல்லா இருப்போம்? நாம் ஏதோ நற்கிரியை செய்வோம், நாம் ஏதோ பர்ஃபெக்டாக வாழுவோம், அதனால நம்ம நாளைக்கு நல்லா இருப்போம் கிடையாது. நம்ம அப்படி நம்புறது இல்லை பாருங்க. கிடையாது. நான் ஒருவேளை தப்பு செய்யலாம், நான் ஒருவேளை என்கிட்ட குறைவுகள் இருக்கு, நான் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஒன்று மாறவே மாறாது. எது? அவருடைய கிருபை. காலங்கள் மாறும், மழை சில நாள் வரும், சில நாள் வராது. ஆனால் அவருடைய கிருபை என்னைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே இந்த அடுத்த பாடலை பாடும் போதும் அதை நினைத்து கொண்டு பாடுவோம், தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நேரே, உந்த அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர், நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உனக்கு கிருபை பெரியதே, உனக்கு கிருபை பெரியதே, உனக்கு கிருபை பெரியதே, உனக்கு கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர்
பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் ஒரு உருவமாக நீ பாவமானீரே, விரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, இந்த அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் உங்கள் அன்பு, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உங்கள் கிருபை பெரியதே, உங்கள் கிருபை பெரியதே, உங்கள் கிருபை பெரியதே, உங்கள் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன். நல்லவன், நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நல்லவர் நீ. எல்லோரும் நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ,
செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ. கரங்களை தட்டி அவரை துதிப்போம். நல்லவர், மிகவும் நல்லவர், நன்மைகள் மாத்திரம் செய்பவர். ஓ, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, எங்க மனக்கண்களை திறந்து எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே, வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர். நீர் பரிசுத்தம் உள்ளவர். உம்மை போல வேற யாரும் இல்லை. பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பினாட யாழமாக உள்ளங்கள் தந்தோ. பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்து. பரிசுத்த நீ பரிசுத்த, அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோ. கிருபையே தந்தையாம் நீரே, அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். கிருபையே தந்தையாம் நீரே, அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்து. அருமை கிறிஸ்து ராஜாவே, தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோ. தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர், தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர்
ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். பெரியவர், வல்லவர், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லவர். நன்மைகளை மாத்திரமே செய்கிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர்கள் பல்வேறு கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள் அதை எண்ணி பார்க்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பது அவர்களுக்கு விளங்கட்டும். கர்த்தாவே, நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர், அவர்களுக்காக இருக்கிறீர், அவர்கள் மீது மன உருக்கமாய் இருக்கிறீர், அவர்களை நேசிக்கிறீர். நீர் அவர்களுக்கு எதிராளி அல்ல, நீர் அவர்களுக்கு நோய்களை கொடுக்கிறவர் அல்ல, நீர் அவர்களை அழிக்கிறவர் அல்ல, கெடுக்கிறவர் அல்ல. நீர் நல்லவர், விடுவிக்கிறவர், புது வாழ்வு அளிக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். சொந்த குமாரனையே சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறது போல எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவர், எல்லா நன்மைகளையும் எங்கள் மீது பொழிகிறவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. மனக்கண்கள் இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும், திறக்கப்படட்டும். தேவ ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஒரு பெரிய விடுதலையின் நேரமாக இது இருக்கட்டும். அநேகருக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற நேரமாய், அதன் மூலமாக உண்டாகிற விடுதலையின் நேரமாய் இது இருக்கட்டும். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்ம உட்காருவோம். காணிக்கைகளை கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகங்களையும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பகிர்ந்து நீங்களும் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவினிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது MODD அனுப்பலாம். சபை திட்ட பணிகளை கொடுக்கக்கூடியவர்கள் வைத்திருந்த முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கப்பட்டியலை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசவாங்கால்களோட கரங்களை உயர்த்துவோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில் போடுவார்கள். எந்த அளவில் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையெல்லாம் அவருடைய மகிமையை செலுத்தும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன், ஆமென். கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்தில் வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்திருப்பவர்களும் ஒரு சிலவரான கரங்களை உயர்த்துங்கள். சபை செய்திகளை புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது CD ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசினா 8 செய்திகளுடைய MP3 CD-யும் வெற்றிய வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கூட பெற்று செல்லலாம். இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு திருப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் இங்கே தொடர் போதனைகளை போதிக்கிறதை வழக்கமாக கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போதிக்கிறோம். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய அன்பு என்பதை குறித்து போதித்தேன். வெற்றி வாழ்க்கைக்கு எப்படி இந்த தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதை காண்பித்தேன். தேவன் எப்படி நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார். பாவிகளாக இருந்தபோதே, அக்கிரமக்காரர்களாக இருந்தபோதே, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தபோதே தேவன் நம்மளை அன்பு கூர்ந்தார் என்பதையெல்லாம் இந்த இடத்துல போதித்தேன். தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை போதித்தேன். வேத வசனத்துக்கு சென்று பல்வேறு இடங்களில்
தேவனுடைய அன்பை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த வாரத்திலிருந்து இன்னொரு காரியத்தை போதிக்க போகிறோம். அதாவது வாக்கிங் இன் லவ், தேவனுடைய அன்பிலே வாழ்வது எப்படி, அன்பிலே நடப்பது, வாழ்வது, அதாவது நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவது, இதை குறித்து நாம் போதிக்க இருக்கிறோம். அதனால தான் இந்த வசனத்தை வாசித்தேன். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்கிற வசனத்தை அதனால தான் வாசித்தேன். இந்த வசனம் 9, 10 வசனம் ஆகிய 2 வசனங்களையும் தொடர்ந்து வர்ற வசனம். 9, 10 எந்த வசனம்? 9, 10 வாசிக்கிறேன் கவனிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அதாவது 9, 10 ஆகிய வசனங்களில் தேவனுடைய அன்பை குறித்து சொல்கிறார். தேவன் எப்படி நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார்னு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதார பலியாக இயேசுவே கொடுத்து இவ்வாறு அன்பு கூர்ந்திருக்கிறார் நம்மளே. இப்படி இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இப்படி இந்த வசனங்கள் இங்கே சொல்லுகிறது. இதில் உடனடியாக நமக்கு விளங்குகிறது என்னவென்றால், இந்த வசனம் நாம் உடனடியாக எந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறோம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் என்னங்கிறத உடனடியாகவே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேர் ஆவிக்குரிய சத்தியங்களை எப்படி கவனிக்கிறாங்கன்னா, ஏதோ அது சில காரியங்கள் தெரிவிக்கிறது, நான் ஒரு கிறிஸ்தவன் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் கேட்குறாங்க. சில காரியங்களை, சத்தியங்களை எப்படி கேட்குறாங்கன்னா, தியரட்டிக்கலாக, ஃபிலசாபிக்கலாக அப்படி கேட்குறாங்க. ஒரு மென்டலாக கேட்டு சில காரியங்களை நம்ம புரிஞ்சு வைத்துக்கொள்ளணும்னா, நான் கிறிஸ்தவன், நான் எதை விசுவாசிக்கிறேங்கிறது எனக்கு தெரியணும், ஆகவே நான் சில காரியங்களை புரிந்து கொள்ளணும்னு அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள். அவங்க சபைக்கு போகிறது அநேக நேரத்தில் போயிடணும், ஏன்னா கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடணும், அதனால் போகிறாங்க. இதெல்லாம் கேட்கணும், ஏன்னா நான் கிறிஸ்தவன், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பிரியாணி. பக்கத்தில் ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு நிறைய பிள்ளைகளாம், உலகம் முழுக்க இருக்காங்களாம். அந்த அம்மா திடீர்னு என்கிட்ட சொன்னாங்க, நான் இந்த சபை தாங்க, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எப்படியோ வந்து விழுந்துருவேன் நான் இங்கே அப்படின்னாங்க. பாராட்டத்தக்க ஒரு இதுதான். அந்த வயசில் அந்த அம்மா வயசான காலத்தில் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வந்து நான் விழுந்துருவேன். நான் நினச்சேன், சரி ரொம்ப பிரமாதம், இந்த அம்மா கரெக்டாக, அவ்வளோ கரெக்டாக கோயிலுக்கு வர்றாங்களே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், நிறைய பிள்ளைங்க இருக்கான், எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த கடைசி பையன் ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. அவன் உலகத்தில் இன்னொரு பகுதியில் வெளிநாட்டில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட பொண்ணா, ஒரு மறுபடியும் பிறந்த பொண்ணா எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்றான். ஒரு கிறிஸ்தவ பொண்ணாக கேட்டான்னா நான் உடனே பார்த்துருவேன். ரட்சிக்கப்பட்ட பொண்ணுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது, அது என்னன்னே எனக்கு தெரியல. மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னே எனக்கு தெரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த அம்மா என்ன மழையிலையும் வெயிலையும் அடித்து பிடிச்சி ஓடியாந்து விழுந்துடுறேன்னு. அப்படி வந்து விழுகிற அம்மாவுக்கு ரட்சிப்புனாலும் என்னன்னு தெரியல, மறுபடியும் பிறக்கிறதுனால என்னன்னு தெரியலேன்னு சொல்லி நான் பிரியாணி சாப்பிட்றது நிறுத்திட்டு, இந்த அம்மாவுக்கு முழுக்க முழுக்க ரட்சிப்புனா என்ன, மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு சொல்லி அன்றைக்கி முடிஞ்சது. நேரம் பரலவும் போய் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா. ஏன்னா அப்போவே ரொம்ப வயசு. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 15-20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ இப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்க. நல்ல ஜனங்கள் தான், நல்ல கிறிஸ்தவ ஜனங்கள், நல்ல டீசெண்டான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறவங்க தான். ஆனால் சத்தியத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சத்தியத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு மென்டலாக, ஒரு ஃபிலசாபிக்கலாக, ஏதோ கிறிஸ்டியன் டீச்சிங், இதை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு தான் பார்க்குறாங்களோ இல்லையா. இது நடைமுறைக்கு ஏற்றது, என் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் இந்த சத்தியம் இருக்குது. இதை நம்பினேன்னா இதன்படி வாழ வேண்டும், இதைப்படி வாழ்ந்தேன்னா நான் வித்தியாசமானவனாக இருப்பேன், ஆகவே நான் இதை கேட்கிறேன் அப்படிங்கிற விதத்தில் அவர்கள் கேட்கிறது கிடையாது. ஆகவே தான் இன்றைக்கு கேட்கிற உங்களையும் இது ஒரு பரீட்சைக்குள் ஆக்குறது. டெஸ்ட் யூ, நம்மளை டெஸ்ட் பண்ணுது இது. ஏன்னா இதை நீங்கள் கேட்கும்போது எப்படி கேட்குறீங்க? அன்பு குறித்து கேட்கும்போது ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது மாதிரி கேட்குறீங்களா,
அன்பை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலான்னு கேட்குறோமா? அல்லது இந்த தேவனுடைய அன்பை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறேன்னா, அவர் அன்பு கூர்ந்தது போல் நானும் அன்பு கூற வேண்டும், இதன் மூலமாக நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய உலகமும் மாற வாய்ப்பு இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அப்படி நாம் இதை கேட்குறோமா? அதுக்காக தான் நான் கேட்குறது வந்து தியரட்டிக்கலாக இல்லை, ஃபிலசாபிக்கலாக இல்லை, ஏதோ அறிவுபூர்வமாக அறிவுக்காக கேட்குறதா இல்லை, நடைமுறை வாழ்க்கைக்காக நான் கேட்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் கேட்குறோமா? எப்படி கேட்குறீங்கன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் எடுப்புலேயே 2 காரியங்கள் இதில் தெளிவாக விளங்குகிறது. அதை காமிச்சிட்டு நான் இந்த வருஷம் இந்த இவ்விதமாய் நாமும் ஒருவர் அன்பு கூட கடனாடிகளாக இருக்கிறோம்ங்கிறத விளக்குகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்றத 2 காரியங்கள் அட் தி அவுட் செட், எடுப்புலேயே 2 காரியங்கள் மிகவும் தெளிவாக நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்று என்னென்னா, கிறிஸ்தவம் என்பது, இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2 காரியம் விளங்குது. ஒன்று, கிறிஸ்தவம் என்பது சில சத்தியங்களை குறித்த வெறும் தியானம் அல்ல, வெறும் ஆழ்ந்த சிந்தனையோ தியானமோ அல்ல, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய வாழ்க்கை, நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் மெடிடேஷன், டீப் மெடிடேஷன். அது வெறும் ஆழ்ந்த தியானத்துக்குரிய காரியம் அல்ல. கிறிஸ்தவம் என்கிறது அது ஒரு புதிய வாழ்க்கை, நாம் வாழ வேண்டிய ஒரு புதிய வாழ்க்கையாக இது இருக்கிறது என்பது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்கள், இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவம் என்கிறது ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு காரியம், இதை ரொம்ப தியானிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊரை விட்டே வெளியே போயிட்டு கல்யாணம் வேணாம், பிள்ளை வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம், வேலை வேணாம், எதுலேயுமே நம்ம ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் இதில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறது அவங்க எண்ணம். ஒருத்தர்கிட்ட சொல்கிறார் பாருங்கள், நாங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறோம் ஐயா, நீங்கள் வந்து அப்படியே கடவுளுக்குள்ளே அப்படியே இருக்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல என்னை பற்றி. நான் என்ன தாடியாக வச்சுட்டு இருக்கிறேன், நான் பார்க்குறதுக்கு சாமியார் மாதிரியாக இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் அப்படியே கடவுளுக்குள்ளேயே இருக்கிறீங்கய்யா, நாங்கள் தினந்தோறும் இந்த பாடாப்பான உலகத்தில் போய் அங்கே வியாபாரம் பண்ணி அங்கே 4 பேரோட இது பண்ணி அது இதையும் பேசி இப்படி தானே இருக்குது எங்கள் உலகம். நான் சொன்னேன், எங்கள் உலகமும் வித்தியாசமாக இல்லை, நாங்களும் இந்த உலகத்தில் தான் மற்ற ஆளுங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, பில்லு பே பண்ண வேண்டியதாக இருக்குது, செக் எழுத வேண்டியதாக இருக்குது, லாயரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அக்கௌண்டண்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது, 4 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் யோசித்து பார்த்து தீர்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது, இன்னும் ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டியது இருக்குது. நாங்கள் ஒன்றும் அப்படியே பைபிளும் கையுமா 24 மணி நேரமும் அப்படியே தியானத்திலே இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்காரு. அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு நாங்கள் உலகத்துக்குள்ளேயே வர்றதில்லை, அப்படியே ஸ்பிரிச்சுவலாக மேந்துக்கிட்டு இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. வி லிவ் அ நார்மல் லைஃப். எங்களுக்கு குடும்பம் இருக்குது, எங்களுக்கு பல தேவைகள் இருக்குது, சில பிரச்சனைகள், சவால்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் மழை கொட்டுது, என் தலைமையிலும் தான் கொட்டுது இல்லைங்களா? நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் இடத்துல ஒன்றும் இல்லை, நாங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். ஆமாங்க, நிறைய நேரம் உட்காந்து இதை தியானிக்கிறோம், படிக்கிறோம், ஆழமாக இதில் போகிறோம். ஆனால் அப்படியே வெறும் இதுலேயே இருந்துடுறது கிடையாது. பாருங்கள், இதை நல்லா தியானிக்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு வேணுமே, அதனால் செய்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வெளியே வர்றோம், இதை வாழுகிறோம், வாழ்ந்து பார்க்குறோம், இதை அனுபவித்து பார்க்குறோம், இதன்படி செஞ்சு பார்க்குறோம், என்னுடைய வாழ்க்கை இதன்படி அமைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து கிறிஸ்தவங்கிறது வெறும் ஒரு மிஸ்டிக் போல், ஏதோ ஒரு யோகி மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு காட்டில் போயிட்டு எதையும் பார்க்காம யார்கிட்டையும் தொடர்பு வச்சுக்காம அப்படியே தியானத்தில் இருக்கிறது அல்ல, அதல்ல. இயேசுநாதர் அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டிக் கிடையாது. அப்படி ஒரு காட்டில் இல்லவர், அவர் ஒரு நாட்டில் தான் இருந்தார். இன்னும் கேட்டால் தினந்தோறும் அங்கே லடாய் போயிட்டே இருக்குது, சண்டை போயிட்டே இருக்குது. இவருக்கும் இந்த எருசலேமில் இருக்கிற ஆளுங்களுக்கும் அவனுங்க இவரை கல்லடிக்கிறதுக்கு, கல்லால் அடித்து கொள்றதுக்கு எத்தனை தடவை ரெடி ஆகிட்டான். நிறைய போராட்டம், பிரச்சனை. இவர் சொல்கிறது அவனுக்கு பிடிக்கல, அவன் செய்கிறது இவருக்கு பிடிக்கல, இப்படியே ஒரு போராட்டமாக இருக்குது. தினந்தோறும் பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, தினந்தோறும் போராட்டமாக இருக்குது. மக்களோட வாழ்கிறாரு, பசி எடுக்கிறவர்களை ஃபீட் பண்ணுறாரு, வியாதியஸ்தில் சொஸ்தமாக்குறாரு, ஜனங்களுக்கு போதிக்கிறாரு, பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கு பாவத்தை மன்னிச்சு போய் இனி பாவம் செய்யாதுன்னு அறிவுரை சொல்கிறாரு. உலகத்தில் தான் இருக்கார் பாருங்கள். அவர் எங்கேயோ ஒரு யோகி மாதிரி தாடியை வளர்த்துட்டு ஓரமாக போயிடல, இந்த உலகத்தை நடுவில் இருந்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே தான் நிறைய பேர் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பாருங்கள். கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு அவங்க சட்டையை கட்டிலாம் மாற்றிக்கிட்டு எங்கேயோ ஓரமாக போயிட்டாங்க. போயிட்டு கதவை அடைச்சிக்கிட்டு அங்கேயே இருப்போம், நம்ம பரிசுத்தமாக இருப்போம், இந்த உலகத்தில் போனால் கெட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க.
that is contrary, totally opposite of what the New Testament teaches. புதிய ஏற்பாடு போதிப்பதற்கு முற்றிலும் எதிரானது அது. கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, உங்களும் என்னையும் இந்த உலகத்தில் தான் வச்சுருக்கிறாரு. இந்த உலகத்தில் வச்சு இந்த உலகத்துக்கு உப்பாக, இந்த உலகத்துக்கு ஒளியாக நாம் இருக்கும்படியாக இந்த உலகத்தில் தான் வச்சுருக்காரு. சிலர்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் இடத்துல வேலை கிடைச்சா நல்லாயிருக்குயா, நான் ரொம்ப வேர்ல்ட்லி இடத்துல வேலை செய்கிறேன். நான் சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் இடத்துல போய் பாருங்கள், ரொம்ப வேர்ல்ட்லியாக இருக்கும்னு. எனக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவல் இடம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா அதே ஆளுங்க தானே ஆசாமிங்க, அதே தோல், அதே ரத்தம், அதே எலும்பு, அதே புத்தி, அதே எண்ணங்கள், அப்படி தானே இருக்கும். எங்கே போனீங்கன்னாலும் ஆளை டீல் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் அங்கே இப்போ ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு போகிறதுனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஆகிடாது. சில நேரத்தில் அது இன்னும் அதை விட மோசமாக கூட இருக்கலாம். சிலர்லாம் அங்கே வெளியே அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுவாங்க. இவங்க அப்படியே வேறு மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ன்ற பேரில் வேறு மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அப்படிலாம் நினைக்கிறது தப்பு. டெய்லி வேலைக்கு போகணும், உலகத்தோடு ஈடுபட வேண்டியதாக இருக்குது, உலகத்தில் வாழ வேண்டியதாக இருக்குது, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, சவால்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் கர்த்தர் நம்மை உண்டு பண்ணி இருக்கிறாரு இங்கே. அதனால தான் நமக்கு அறிவுரை கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவம் என்கிறது ஏதோ ஒரு ஃபிலாசபி அல்ல, ஏதோ ஒரு தியானத்துக்குரிய காரியம் அல்ல. இது நடைமுறை வாழ்க்கை. நடைமுறை வாழ்க்கை. தேவன் இப்படி நம்மளை அன்பு கூர்ந்திருந்தா நாம் மற்றவர்களையும் அன்பு கூற கடன்பட்டிருக்கிறோம் அப்படின்றது தான் கிறிஸ்தவம். ரெண்டாவது, புதிய ஏற்பாடு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு தான் பரிசுத்தத்தை நமக்கு போதிக்கிறது. திஸ் இஸ் how the New Testament teaches holiness to us. பரிசுத்தத்தை நம்ம போதிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் எப்படி புதிய ஏற்பாடு போதிக்கிறதுன்னு பார்த்துங்க. புதிய ஏற்பாடு எப்படி பரிசுத்தத்தை போதிக்குது? எப்படி போதிக்குதுன்னா, இந்த வார்த்தைகள் கொண்டு, அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போல, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்படி தான் போதிக்குதுன்றதுனால என்ன சொல்ல வர்றேன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க புதிய ஏற்பாடு பரிசுத்தத்தை எப்படி போதிக்குதுன்னா, அதை ஒரு எங்கேயோ போய் நாம் ஒரு நிமிஷத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவமாய் அதை போதிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பரிசுத்தம்னா எப்படின்னா, ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு, எங்களுக்கு அந்த காலத்தில் நான் ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்தேன் பாருங்கள். அந்த சூழ்நிலையில் என்ன சொன்னாங்க, பரிசுத்தத்தை பற்றி எங்களுக்கு 1000 கேள்வி போய் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா பரிசுத்தமாக வாழணும்னு ஆசை, ஆனால் வாழ முடியல. அது நல்லா தெரியுது, எங்களுக்கும் தெரியுது, மற்றவங்களுக்கும் தெரியுது. எப்படியப்பா பரிசுத்தமாக வாழ்றதுன்னு போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அந்த மீட்டிங்க்கு வா, என் மீட்டிங்க்கு. அங்கே வச்சு அது என்ன கூட்டம், சுட்டெரிப்பு கூட்டம். அங்கே வச்சு சுட்டு எரிச்சிடுறோம் மொத்தமாக. என்னத்தை சுட்டு எரிக்கிறோம்? உன்னுடைய ஆசாபாசங்கள், உன்னுடைய ராங்கான சிந்தைகள், உன்னுடைய ராங்கான டிசையர்ஸு எல்லாத்தையும் போட்டு சுட்டு எரிச்சிடுறோம். எங்கெங்கே நடக்குது? அது அந்த ஊட்டி மலை மேலே நடக்குது. 3 நாள் அங்கே வந்துடு. 3 நாள் அங்கே போன உடனே எப்படி இருக்கும்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு விட்ருவாங்க. அந்த குளிரில் எந்திரிச்சு விட்டு அங்கே போய் பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், ஜெபம் பண்ணணும். எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தியானம் ஜெபம் எல்லாம் நடக்கும். அப்புறம் குரூப்பாக சேர்ந்து ஜெபம் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு எல்லாத்தையும் ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை பாருங்கள். 3 நாள் அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ கெட்ட காரியம்லாம் மறந்து போயிடுது பாருங்கள். சாதாரணமாக காலேஜுக்கு போகிறோம், அங்கே பசங்க அதையும் இதையும் பேசிடுறாங்க. இங்கே வந்தோடனே எல்லாம் பிரைஸ் தி லார்ட்லேயே போயிட்டுருக்குது. எல்லாம் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்குது. நாள் முழுக்க மீட்டிங்கு, பாட்டு, ஆராதனை இப்படியே போயிட்டுருக்குது. இந்த 3 நாள் முடிஞ்சு மலை இறங்கிறதுக்குள்ளே பார்க்கணுமே நீங்கள், மறுபடியும் பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. மறுபடியும் எல்லாம் மாறிடுது. அப்புறம் 3 நாள் முடிஞ்சிங்க வந்து காலேஜுக்கு போனால், ஸ்கூலுக்கு போனால், அவன் இந்த படம் வந்துருக்குது, அதை பார்த்தியாடா, இதை செஞ்சியாடா, வாடா அங்கே போகலாண்டா, இதை பண்ணலாண்டா, இது பேச்சே வேறு மாதிரி இருக்குது. இதில் தான் எப்படி வாழ்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறது தான் எங்களுக்கு தெரியல. அவங்க சொல்ல சுட்டு எரிச்சிட்றேன்னாங்க. அங்கே போய் இந்த 3 நாளும் சுட்டு எரிச்சா மாதிரி தான் இருந்தது எனக்கும். நான் நினச்சேன் எரிஞ்சாச்சுன்னு. கடைசியில் பார்த்தா திரும்பி அது உயிரோடு எழும்புறது. எல்லாம் வந்துடுது திரும்ப. இன்னும் கேட்டால் சில நேரத்தில் ரொம்ப மோசமாக போகுது. இது வருஷம் மீட்டிங்கு போய் அந்த 3 நாள் தான் உருப்படுற மொழிய, மீதி இருக்கிற அத்தனை நாளும் ஒன்றும் உருப்படுறதே 362 நாளும் பிரச்சனையாக தான் இருக்குது. எப்படி இதை போக்குறது, அதுதான் எங்களுக்கு வழங்காமல் இருந்தது.
கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீ அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறியா, நீ இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறியா, அந்த அனுபவத்தை. நானும் பாருங்கள் பெந்தோஸ்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். எத்தனை அனுபவம் இருக்கோ அத்தனையும் பெற்றுட்டேன் பாருங்கள். ஒன்றொன்றையும் ஒரு 4 தடவையாவது பெற்றிருக்கிறேன். நான் எல்லா அனுபவத்தையும் பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த அனுபவங்கள்லாம் பெற்றன ஒழிய அதுக்கப்புறம் வாழ்க்கைன்றது எப்பவும் போல் போராட்டமாக தான் இருக்குது. ஆகவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கடைசியாக வேதத்தை வாசித்து நல்ல தீர்மானமாக கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கிறிஸ்தவம் என்கிறது ஏதோ ஒரு நாள் நடக்கிற அனுபவம் இல்லை, ஒரு சுட்டரிக்கிற அனுபவம். நீ வா, நான் உன்னை பரிசுத்தமாக்கி அப்படியே பேக்கேஜ் எல்லாம் சரி பண்ணி அனுப்பிச்சிட்றோம் நான் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடையாது. கிறிஸ்தவம் என்கிறது என்னென்னா சில காரியங்கள் நடந்திருக்குது. கர்த்தர் நமக்காக சில காரியங்களை செஞ்சிருக்கிறார். அதன் விளைவாக நமக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சு, நான் இப்போ அதன் மூலமாக என்னவா ஆகியிருக்கிறேன்றதை தெரிஞ்சு, இதையெல்லாம் தெரிஞ்சு இதை நடைமுறைப்படுத்தும் போது தான் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக மாறுகிறது. ஒரு அனுபவத்தின் மூலமாக, ஏதோ ஒரு நாள் அனுபவத்தின் மூலமாக மாறுறதில்ல. சில காரியங்களை தெரிஞ்சு, அதாவது என்ன காரியம் தெரியணும், தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூர்ந்திருக்க. அப்போ தேவன் என்னை எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறாரு, இந்த பாவி எப்படி நேசித்தார், எப்படி மன்னிச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார், என்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்ட போது நானும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற அது எனக்கு ஏதுவாக இருக்கிறது. இப்படி தான் அது நடக்கிறது. சில காரியங்கள் நடந்திருக்குது, அது எனக்கு தெரிகிறதன் மூலமாக நான் மாற்றப்படுகிறேன். ஒரு அனுபவத்தின் மூலமாக அல்ல, சில காரியங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ பாருங்கள், ஆனால் பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க, அறிவை ரொம்ப யூஸ் பண்ணாதுன்ட்டாங்க. அறிவு ரொம்ப கெட்டு போயிருக்கு, யூஸ் பண்ணினா இன்னும் கெட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த மைண்ட் அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த மைண்ட் எதுக்காக கொடுத்துருக்கிறாரு, நம்ம மாற்றுவதற்காக. எப்படி மாற்றாரு, நம்முடைய மைண்டை, நம்முடைய எண்ணங்களை மாற்றிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். மாறணும்னு நினைக்கிறவங்க ஐயோ மாற முடியலன்ற ஆதங்கம் தேவையே கிடையாது. மனுஷனுக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். மனுஷன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சித்தம் கொள்ளுகிற ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில திறமைகள், இந்த மென்டல் கெப்பாசிட்டி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மென்டல் கெப்பாசிட்டியுடைய பவர் என்னன்னா, நான் இப்படி இருக்கிறத நான் விரும்பலை, நான் வேறு விதமாக மாற விரும்புகிறேன்னா, அப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்குள்ள நுழைச்சி என் மைண்டை சரி பண்ணனா, என் மைண்டை சரி பண்ணனா என் வாழ்க்கை சரியாயிடும். ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நினைவுகள் எப்படியோ அப்படி தான் நான் இருப்பேன். நினைவுகளுக்கு கொஞ்சமும் மேலே இருக்க முடியாது, கொஞ்சமும் கீழே இருக்க முடியாது. I cannot be on any lower level than my thoughts. I cannot be in any higher level than my thoughts. என் நினைவுகள் எப்படியோ அந்த லெவலில் தான் நான் இருக்க முடியும். இன்றைக்கி நான் இருக்கிற லெவல் வந்து என்னுடைய நினைவுகளின் பலன். நாளைக்கு நான் இருக்க போகிறது என்னுடைய நினைவுகளின் பலன். அப்போ என் மனதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத வச்சே என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி விடலாம். ஒரு விசுவாசி இப்படிப்பட்டவனாக இருக்கான். அதனால தான் சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். ரொம்ப சிம்பிள் தமிழில் சொல்ல போனால், உங்களை மனதை புதுதாக்கி, உங்கள் எண்ணங்களை புதுதாக்கி மறுரூபம்னா வேற ஒரு மனுஷனாய் மாறுங்கள், வெற்றிகரமானவனாய் மாறுங்கள், சந்தோஷமானவனாய் மாறுங்கள், நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடியவனாய் மாறுங்கள், ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நுழையுங்கள். எப்படி? மனதை புதிதாக்குறதுனால. அப்போ பரிசுத்தத்தை வேதம் அப்படி தான் போதிக்குது. பரிசுத்தத்தை எப்படி போதிக்குது? கொஞ்சம் நின்று யோசிங்கிறாங்க. என்ன யோசிக்கிறது? கர்த்தர் நம்மளை எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார். அதனால தான் இவ்வளோ நாள் அதை போதித்தேன். கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது, என்னை எப்படி நேசித்தார், நான் என்னவா இருந்தேன், என்ன நேசித்தார், எப்படி நேசித்தார், அதை புரிந்து கொண்டால் நான் அவரை போல மற்றவர்களை நேசிக்கிறது சுலபமாயிடும். ஏன்னா அது தெரியாமல் தான் நான் இதை புரியாமல் இருக்கிறேன். அது தெரிஞ்சிட்டா இதை என்னால் செய்ய முடியும். அப்போ பாருங்கள், நியூ டெஸ்டமெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் திஸ் லாஜிக் அண்ட் கிறிஸ்டியன் ப்ரீச்சிங் இஸ் லாஜிக் ஆன் ஃபயர். நியூ டெஸ்டமெண்ட் முழுக்கமே இந்த லாஜிக் தான். இப்படி நடந்திருக்குது, இதன் மூலமாக நீ இப்படி ஆகிருக்கிற, ஆகவே நீ இப்படி தான் இருக்க வேண்டும். லாஜிக்கெல்லாம் தான் போடுது. அதை மூளை யூஸ் பண்ண சொல்லுது. இப்படி நடந்திருக்க, இப்படி இருக்கணும் நீ,
அப்படின்னு. எல்லாமே நியூ டெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரம் பாருங்கள். 1 கொரிந்தியருக்கு திருப்புங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. 18லேருந்து வாசிக்கிறேன். முக்கியமாக 19, 20 தான் முக்கியம். 18லேருந்து வாசிக்கிறேன். என்ன எந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறாருன்னு விளங்கும். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். அதாவது 1 கொரிந்தியர் ஜனங்கள் மத்தியில் இது ஒரு பிரச்சனை. ஒரு இம்மாரல் லைஃப் ஸ்டைல் அங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வர்றாங்க. அவங்க ஊர் அப்படிப்பட்ட ஊர், பொல்லாத ஒரு ஊராக இருந்தது. அங்கே இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட ஜனங்க இப்போதைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மாறி இருக்கிறாங்க, இப்போ மறுபிறப்பு அடைஞ்சிருக்காங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேசித்தனத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. பரிசுத்தத்தை போதிக்கிறாரு. நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாடு லாஜிக்கலாக தான் போதிக்குது. இது நடந்திருக்கு உனக்கு, ஆகையால் நீ எப்படி இருக்கணும் அப்படி தான் போதிக்குது. ஒழிய வந்துரு, ஒரு அனுபவம் உனக்கு இருக்குது, இத்தனை மணிக்கு வந்தேன்னா என் கையை சூடாக இருக்கும்போதே வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லலை. புதிய ஏற்பாடு டீச்சிங்காக லாஜிக்கல் கன்க்ளூஷன். அப்போ பாருங்கள் 18 சொல்லுது, வேசித்தனத்துக்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அதுவே ஒரு பெரிய லாஜிக் தான். இதெல்லாம் போதிக்க நேரம் கிடையாது. இதுவே யோசித்து பாருங்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு. எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும், சரீரத்தை அது ஒன்றும் பண்ணாது. வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பெரிய லாஜிக் இது. இதெல்லாம் போதிச்சிருக்கிறேன் நான். இதில் போவேனா இப்போ. 19 கவனிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும், இப்போ எப்படி போதிக்கிறார் பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. 2 சத்தியங்களை சொல்லுகிறார். 1, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த சத்தியத்தை கவனிங்க. இந்த சத்தியம் எப்படி ஒரு ஆளை மாற்ற முடியும் பாருங்கள். ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறீங்க, இங்கேயே வச்சுங்களேன். இங்கே நம்ம ஒரு அம்மா இங்கே பார்த்துட்டு தான் சொல்லுது, என்னையா வந்தேன் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன பார்க்கல, அதுக்கு பின்னால் பார்க்குது அந்த அம்மா. இங்கே பைபிளையும் பார்க்கல, பிரசங்கத்தையும் கவனிக்கல, ஒன்றும் கவனிக்கல. இங்கே ஒன்றும் இல்லையே, ஏன் ஒன்றும் இல்லை இங்கே, அது ஒரு சர்ச்சா, இங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்து. அம்மா இங்கே இருக்குது, கவனிச்சிங்களா? இங்கே ஒரு மனுஷன் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை, அதெல்லாம் வேணாம் எனக்கு, அங்கே என்ன இருக்குது, நான் கும்பிட்டுக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கிறாங்க ஜனங்க. அப்போ ஆலயம்னா இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தால் கூட பாருங்கள் ஜனங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க இந்த ஆலயத்துக்கு வரும்போது. நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லை சைலண்ட்டில் போடுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக உள்ளே வரும்போதே ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. சில சபையிலெல்லாம் போனீங்கன்னா ஜனங்க செருப்பியாக அவுத்து விட்டு வந்துடுவாங்க வெளியே, இல்லையா? இப்போல்லாம் அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவுத்து விட்டால் அது பாட்டுக்கு வேறு ஆள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் போட்டுக்கிறது பெட்டரு. ஆனால் ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா? சபைன்னா ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா? ஒரு சாதாரண மனுஷனு கூட, ஒன்றுமே தெரியாத மனுஷன் வந்தான்னு நீங்கள் வந்தான்னா கூட இங்கே வரும்போது குவாய்ட் ஆகிடுவான். தடார்படான்னு பேசிகிட்டு இருக்கிற இங்கே வந்து சைலண்ட் ஆகிடுவான். உள்ளே வரும்போது ரொம்ப குவாய்ட்டாக வந்து பேசாமல் உட்காந்துருப்பான். ஏன்னா இது ஒரு ஆலயம். ஆலயம்னா அது ஒரு கடவுள் இருக்கிற இடம், மரியாதையாக இருக்கணும். கடவுளுடைய ஆலயம் அது. ஆலயம்னா கடவுள் தங்குகிற இடம், கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னா மரியாதையாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது ஆலயமே இல்லை, இது ஒரு சாதாரண பில்டிங். நீங்களும் நானும் வசதியாக உட்காந்து கத்திர ஆராய்ச்சி ஒன்று கூடி நம்ம ஐக்கியம் கொள்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டடம் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய சரீரம், குறிப்பாக என்ன சொல்லி, உங்களுடைய சரீரம் தேவனுடைய, எப்படி என்ன லாஜிக்கலாக பரிசுத்தத்தை போதிக்கிறார் பாருங்க. அவர் நீ செஞ்சினா கை ஒடிஞ்சிரும் அப்படி சொல்லலை. நம்ம ஊரில் அப்படி போதிக்கிறாங்க. ஆனால் பவுல் அப்படி போதிக்கல. அவர் என்ன சொல்கிறாரு? லாஜிக்கல். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் எவ்வளோ மரியாதை வருதோ அதே மரியாதை நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் நினச்சா நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துகிற விதத்தை எவ்வளோ மாற்றிடும்னு கவனிங்க. சரீரம் தேவனுடைய ஆலயம்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா அது மட்டும் விளங்கிருச்சுன்னா, நிறைய பேர் விளங்கலை உண்மையாகவே. விளங்கிருச்சுன்னா இந்த சரீரம் எங்கே போகுதுன்றதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தானாக வந்துடும். அங்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா இந்த சரீரம் வந்து தேவனுடைய
ஆலயம். இதெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ளே போட முடியாது, ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். இதெல்லாம் நான் செய்ய முடியாது, ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்த முடியாது, இப்படியெல்லாம் நான் நடந்துக்க முடியாது, ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். பாருங்கள், பரிசுத்தம்ங்கிறது இந்த லாஜிக்கினுடைய அவுட்ஃப்ளோ தான். மைண்டில் இந்த லாஜிக் வேலை செய்யுது. தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால நான் அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. இதுக்கு மரியாதை கொடுக்கணும். இதை பரிசுத்தமான காரியங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். பரிசுத்தமான காரியங்கள் மட்டும்தான் நான் இதை செய்ய முடியும். இந்த கையை கொண்டு பரிசுத்தமானதான் செய்ய முடியும். இந்த கால் பரிசுத்தமான காரியங்களை மட்டும்தான் நாட முடியும். இந்த சரீரத்தை கொண்டு பரிசுத்தமான காரியங்களை மட்டும்தான் நான் செய்ய முடியும். இது ஃபஸ்ட்டு ட்ரூத்து. நீங்கள் தேவனுடைய உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இப்படி தான் பரிசுத்தத்தை போதிக்குது புதிய ஏற்பாடு. இதுதான் டிப்பிக்கல் டீச்சிங். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அங்கே இருக்குது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. அடுத்த வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. எப்படி சொல்கிறாரு பாருங்கள், லாஜிக்கு எந்த தூரம் கொண்டு போகிறாரு பாருங்க. ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஆலயம். இன்னொன்று, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன்? அவர் விலை கொடுத்து உங்களை வாங்கிட்டார். ஓனர் நீங்கள் இல்லை. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, திஸ் இஸ் மை பாடி, மை மணி, மை மைண்ட், மை ஹேண்ட், மை ஹவுஸ், மை விஷ். ஏன் இஷ்டம், ஏன் சரீரம், ஏன் உடம்பு, ஏன் பணம், ஏன் சம்பாத்தியம், ஏன் அறிவு, ஏன் சாமர்த்தியம், ஆகவே என் இஷ்டத்தை நான் செய்வேன். இதுதான் பிரச்சனை மனுஷனுக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, இல்லை இல்லை, என் இஷ்டம் நான் செய்ய முடியாது, ஏன்னா என்னை விலை கொடுத்து வாங்கிட்டார். இந்த சரீரத்தை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார், தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். நம்மெல்லாம் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம். சந்தையில் அடிமைகளைப் போல வைக்கப்பட்டிருந்தோம். அந்த அடிமை சந்தைக்கு வந்து ஒருத்தர் நமக்கு விலை கொடுத்து நம்ம வாங்கி விட்டார், தனக்கு சொந்தமாக்கி விட்டார். வாங்கிட்டதுனால இப்போது நான் அவருக்கு சொந்தமானவராக இருக்கிறேன். நான் அவருக்கு சொந்தமானவராக இருக்கிறபடினால, அவர் விலை கொடுத்து வாங்கிட்டதுனால என்ன செய்தாலும் அவரை கேட்டுட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவருக்கு பிரியமானது தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவருக்கு ஏற்றது உகந்தது என்னன்னு பார்த்து தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இருக்கீங்களா? எவ்வளோ லாஜிக்கலாக போதிக்கிறார் பாருங்க. ஆகையால் தேவனு கூட பாருங்க, இப்போ தான் வருது ஆகையால், தேர்ஃபோர். எப்பவுமே இந்த தேர்ஃபோர் கொண்டாடுறாரு. முதல்ல என்னன்னு ட்ரூத்தை சொல்லிடுறார், அப்புறம் தேர்ஃபோர் இது இப்படி இருக்க, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் தேவன், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்குது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். ஆகையால் உங்கள் சரீரத்தை கொண்டும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவ்வளோதான் லாஜிக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி செஞ்சினா கை ஒடிஞ்சிடும், கால் ஒடிஞ்சிடும், அப்படி ஆகிடும், இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கிறீங்க, இதுதான் உண்மை. தேவனுடைய ஆலயம், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆகையால் தேவனை மகிமைப்படுத்துங்கள், சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜனங்களுக்கு ஏன் இந்த லாஜிக் பிடிக்கலன்னு தெரியல எனக்கு. லாஜிக்கு பிடிக்கல. மூர் மார்க்கில் அந்த மருந்து விற்போம் பாருங்கள், ஒரு பாட்டில். அந்த காலத்தில் அவன் பிரசங்கியாராக இருந்தானா பிரமாதமாக இருந்திருக்கும், இந்தியாவே ரட்சிக்கப்பட்டுரும். ஏன்னா அங்கே வந்த 200-300 படித்த ஆளுங்களை, மெட்ராஸ்காரங்களை ஃபுல்லாக ஏமாற்றி விற்றுட்டு போயிடுவான் அந்த பாட்டில். அந்த பாட்டிலில் ஒன்றுமே கிடையாது, சிவப்பை கலந்து தண்ணியில். அது வியாதி வறுமை வழி வியாதி போக்காது. ஆனால் அவன் பேசுகிறத கவனிச்சிங்கன்னா அவன் சொல்லுவான், சளி மோர் கொண்டு, இருமல் மோர் கொண்டு, ஆஸ்துமா மோர் கொண்டு தீராத கேன்சரை கூட இது குணமாக்கும்னு பேசுவான். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் பேசினான்னா அவ்வளோ பேரும் இருக்கிற அத்தனை சளி காய்ச்சியும் போட்டு அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணிட்டு தான் போவாங்க அங்கேருந்து. ஜனங்களுக்கு என்னன்னு தெரில, ஒழுங்காக உருப்படியாக ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒழுங்காக ப்ராப்பராக செக்கப் பண்ணி கரெக்டாக பார்ப்போம். ஆளுங்க 10 வருஷம் படிச்சுட்டு டாக்டராக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒழுங்காக போய் பார்ப்போமேன்ற அந்த புத்தி கிடையாது. மூர் மார்க்கில் போய் அங்கே 200 ரூபாய் கிடைக்குது, நல்லா ஆகுதான். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் நல்லா ஆகுதுன்னு, வாங்கினார், நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படி கிறிஸ்தவர்கள் நிறைய இந்த மூர் மார்க்கெட்டு வியாபாரிகிட்ட போகிற ஆளுகளாக தான் இருக்கிறாங்க. நிறைய இந்த பாட்டில் எதையாவது கலக்கி உருட்டின்னு விற்றா பயங்கர சேல்ஸ் ஆகிடும், பயங்கரமாக விற்றுரும். இருக்கிறீங்களா?
நானே என் காலத்திலே பார்த்துருக்குறேன். எண்ணெய் விற்கிறது, எல்லாத்தையும் விற்கிறத பார்த்துருக்குறேன். எருசலேம்லேருந்து கொண்டாந்து உள்ள மண்ணை கூட விற்றுருவாங்க. இயேசுவை புதைச்ச இடத்துல அந்த கல்லறையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது அவர் ரத்தம் அங்கேருந்து அப்படி சொட்டுன்னு விழுந்து பாருங்கள், அங்கேருந்து இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தோம். இதை கொண்டு போய் வீட்டில் அங்கே அப்படி ஷெல்ஃபில் வைங்க, வச்சிங்கன்னா ஏதாவது நடக்குவாங்க. ஜனங்க ரெடி அதுக்கு. இது ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா போதும். அனுப்பிச்சிங்கன்னா இதை நாங்கள் அனுப்புகிறோம், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். ஜனங்க எது வேணால் 2000 இல்லை 20,000 கூட அனுப்புறதுக்கு ரெடி. இதை தூக்கி ஜன்னலில் வை, அதை கொடுத்து மாட்டி வை, இதை டெய்லி பார்த்துக்கோ, இதை டெய்லி தொட்டுக்கோ அப்படின்னா எல்லாம் செய்ய ரெடி. ஆனால் இந்த லாஜிக்கை பிரசங்கம் பண்ணுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு போதீங்க. என்ன பிரதர், ஏதாவது தொட்டுக்கிட்டு ஏதாவது போன்னு விரட்டிடுவீங்கன்னு பார்த்தேன் நான். ஒரு அம்மா சொல்லுது, என்ன பிரதர், நான் நினச்சேன் நீங்கள் ஜெபம் பண்ணி அங்கே புருஷன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன். ஓடி போன மனுஷனை ஆளை காணும், எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமான்னு பார்த்தா நீங்கள் என்னடானா அன்புன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. சொல்லிடுவேன், சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். சொல்லி அந்த ஆள் திருப்பி கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டாலும் விரட்டிடுவீங்களே. அதனால தான் அன்பை பற்றி போச்சிட்டு இருக்கிறேன். நான் போதிக்கிறத பண்ணால் ஓடி போன ஆள் அவரே வந்துடுவார் கேள்விப்பட்டு. அப்புறம் போங்க போங்கன்னா கூட போகவே மாட்டார். ஏன்னா அன்பு அவ்வளோ பெரிய வலிமை உள்ளது. இருக்கிறீங்களா? அதனால தான் அந்த மூர் மார்க்கெட் இதெல்லாம் பண்ணுறதில்ல, வேண்டியதில்லை. அது லாஜிக். ப்ரீச்சிங் இஸ் லாஜிக் ஆன் ஃபயர். இந்த வேத வசனத்தின் உண்மைகள், சத்தியங்கள், அற்புதமான லாஜிக். கர்த்தர் செய்திருக்கிற அற்புதமான காரியங்கள், நமக்கு என்ன செய்திருக்கிறார், எப்படி மீட்டிருக்கிறார், நம்மளை எப்படி சுத்தமாக்கி இருக்கிறார், நம்ம எப்படி மன்னித்து இருக்கிறார், நம்மிடத்தில் எப்படி அன்பு காட்டி இருக்கிறார், இதெல்லாம் நான் உணரும் போது நான் அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. இதுதான் லாஜிக். சரி, அடுத்தபடி அடுத்த இதுக்கு போவோம் நம்ம. அப்போ இது எப்படி புரிந்து கொள்கிறது? 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 11ஆம் வசனத்துக்கு. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். மேலோட்டமாக 2 காரியங்களை பார்த்தோம், 2 உண்மைகள் இந்த சத்தியம் இந்த வசனம் கொண்டு வருது. ஆனால் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்கிறத எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறார்? கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒருவர் நேசிக்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறார். சபையில் ஒரு மக்கள் நேசிக்கிறத பற்றி தான் சொல்கிறார். எப்படி நேசிக்கிறது பாருங்கள். நீ சபையிலே எடுத்துங்க, கிறிஸ்தவர் மத்தியிலே எடுத்துங்க, நிறைய பிரச்சனையான ஆசாமிகள் இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். குடும்பத்துலேயும் இருக்கிறாங்க, சபையிலையும் இருக்கிறாங்க. 2 போட்டலாமான்னு வரும் சில நேரத்தில் பார்த்தா. அவ்வளோ மோசமாக இருப்பாங்க. கண்டதை பேசுகிறது, கண்டதை செய்கிறது, நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுறது இல்லை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த ஆளெல்லாம் எப்படி நேசிக்கிறது, விரட்டி விட்டுறலாமான்னு அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை மூட்டுற அளவுக்கு ஆளுங்க இருப்பாங்க. வேதம் சொல்லுது என்ன பண்ணலான்னு கேட்டால், இங்கே என்ன சொல்லுது? தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன பண்ணுறது? போட முடியாது. அப்போ அன்பு கூறணும். அன்பு கூறணும்னா எப்படி அதை பண்ணுறது? இதை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். லாஜிக்கெல்லாம் யோசித்து, லாஜிக் தான் யோசித்து பாருங்கள். என்ன சொல்லுது? ஒருத்தன் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான், தொல்லை தாங்க முடியல. பேதுருவே சில நேரத்தில் ஆண்டவர் கேட்டார், எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஒருத்தன் இப்படி தப்பு பண்ணான்னா எத்தனை தடவை அவனை மன்னிக்கிறது? 7 தடவை மன்னிச்சா போதுமா? 7 தடவை மன்னிப்போன்ட்டார். பேதுருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது 7 தடவை மன்னிச்சா போதாதா? அதுவே ரொம்ப டூ மச்சு. 2வது 3வது தடவை வச்சு சாத்தின்னு அவனை 7 தடவை மன்னிச்சா போதாதானே 70 தடவை மன்னின்றாரு. மன்னிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ எப்படி தான் அதை பண்ணுறது? எப்படி பண்ணுறதுன்னா, ஒருத்தன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தொல்லை கொடுக்குறவன உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் ஒரு தொல்லை கொடுத்தான்னா நம்ம மறு தொல்லை அவனு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்ம ஹியூமன் நேச்சர் அப்படி. இந்த 3ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டுக்கு போயிடுறோம். நம்ம 3ஆம் வகுப்பு பிள்ளைங்க சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? நீங்களாம் சண்டை போட்டதே இல்லை.
சரி நாங்கள் எப்படி போட்டோன்னு சொல்கிறேன். ஒருத்தன் சொல்லுவான் போடா மாடு அப்படிமோ, நாங்கள் ஒன்று சொல்லுவோம் போடா பண்ணி. ஏன்னா அவனோட ஒரு ஸ்டெப் ஹையராக இருக்கணும். அது மெட்ராஸ் இது. அவன் மாடு என்னன்னா நம்ம பண்ணின லெவலுக்கு போகலன்னா நம்ம அங்கே இப்போ பிழைக்க முடியாது பாருங்கள். அதனால் அவன் மேலே ஏறி பேசுகிற மாதிரி ஏறி பேசணுவாங்க இல்லையா? நம்ம வீட்டில் வந்து சொன்ன கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, அறிவில்லை உனக்கு, நீ அவன் சொல்கிறான் பேச பார்த்துட்டு இருந்தியா, நீ நாள் கொடுக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. அதனால் அவன் மாடுன்னா உடனே பண்ணின்ற வேண்டியது. அப்புறம் அவன் ஏதாவது சொல்லுவான், அவன் ஏதாவது ரொம்ப மோசமாக ஏதாவது சொல்லி சவிப்பான் பாருங்கள். சவிச்சா நம்ம ஒன்று சொல்லுவோம் சேம் டு யூ அப்படிம்மா. இது 3ஆம் 4ஆம் வகுப்பு பசங்க பண்ணுற வேலை இன்றைக்கி 40-50 வயசு கிறிஸ்தவர்களும் இதுதான் பண்ணுறாங்க. அவன் அப்படி சொல்லிட்டான் பிரதர், விடுறதில்ல அவனை. அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்து நான் பண்ணுறதை பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு இப்படியா சொன்னான் அவன், நான் காமிக்கிறேன் அவனுக்கு. அதான் 3ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டு. அந்த லெவலுக்கு நம்ம போயிடுறோம். வசனம் என்ன சொல்லுது, அந்த லெவலுக்கு போகாத, நீ வேறு லெவலில் இருக்கிற அப்படிங்குது. எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம், என்ன பண்ணணும்? என்னுடைய ரியாக்ஷன் என்ன? ரியாக்ஷன் பண்ணாத. அவன் பண்ணான்றதுனால திருப்பி பண்ணாத. அவன் செய்தான்றதால நீ செய்யாத. அவன் சொன்னான்றதை நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. அவன் சொன்னதுக்கெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்காத மறு உத்தரவு. அவன் செஞ்சதுக்கெல்லாம் அதான் செஞ்சிட்டு இருக்காத. அவன் அதை செய்யும் போது ஒன்று இரிட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் நின்று யோசி. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி ஹேஸ் டு டூ வித் வாட் காட் ஹஸ் டன் அண்ட் வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் தட். கொஞ்சம் யோசி. என்ன யோசிக்கிறது? நான் என்ன யோசிக்கணும்? நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், கர்த்தர் என்னை எப்படி நேசித்தார் என்பதை நான் யோசிக்கணும். கர்த்தர் என்னை எப்படி நேசித்தார் என்பதை யோசிக்கணும். பாருங்கள், இது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியலாம், ஆனால் உண்மையாக கஷ்டமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நிறையா. சிலரை மன்னிச்சிருக்கீங்கல்ல, எதுக்காக மன்னிச்சிருக்கீங்க? நான் கூட சிலரை மன்னிச்சிருக்கிறேன். மன்னிச்சிருக்கும்போது சுலபமாக மன்னிச்சிட்டேன். ஏன் தெரியுமா மன்னித்தேன்? அவன் பண்ணப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி நம்ம அதை விட மோசமாலாம் இருந்திருக்கிறோம், இவன் தேவலாம் எவ்வளவோ, நம்மளை விட ஒன்று ரொம்ப மோசமாக பண்ணிடலையே அவன், பாவன் சின்ன பையன் ஒன்றும் தெரியாமல் பண்ணிட்டான், நம்ம அதை விட மோசமாலாம் பண்ணியிருக்கிறோம், நமக்கு எவ்வளோ பேர் இறக்கம் காட்டிட்டாங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது, அதனால் தொலைஞ்சு போகிறோம் விடுவோம் அப்படின்ட்டு தான் மன்னிக்கிறோம். எப்படி வேலை செய்யுது பாருங்கள் மூளை, எப்படி வேலை செய்யுது. நான் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நானும் அவனை மாதிரி இருந்திருக்கிறேன் அல்லது அவனோட மோசமாக இருந்திருக்கிறேன். இன்னும் கேட்டால் என்னை விட அவன் கொஞ்சம் தேவலாம். இப்படி இருக்கிறப்ப அவனை எதுக்கு நான் கோவப்படுவானே, அவன் மேலே எதுக்கு நான் எரிச்சலை காட்டுவானே, என்னை எல்லோரும் மன்னிச்சு விட்டது போல், என்னை இவ்வளோ நாள் மன்னித்து கண்டுக்காமல் இருந்தது போல் நானும் அவனை கொஞ்சம் மன்னித்து விட்டுறலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நான் அவனை சுலபமாக மன்னிக்க முடியுது. அதைத்தான் பவுல் பண்ண சொல்கிறாரு. ஆனால் இது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான இது. அது கொஞ்சம் நெகட்டிவாக போகுது. நானே இவ்வளோ மோசம், நான் போய் இவனை கேட்டுன்னு இருக்க முடியுமா அப்படிங்கிற யோசனை அது. ஆனால் இது ரொம்ப பாசிட்டிவான இது. இது என்னென்னா, கர்த்தர் என்னை எவ்வளோ நேசிச்சிருக்கிறார், என்னை எப்படி நேசிச்சிருக்கிறார். அதாவது நம்ம பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தொல்லை கொடுக்கும்போது அவனையே பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்கள். அவனை பார்க்குறதுலேருந்து கண்ணை எடுத்து நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம்னா 50% ப்ராப்ளம் ஓவர். அதுலேயே அவனை பார்க்குறத நிறுத்திட்டு நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா 50% ப்ராப்ளமு அதுலேயே ஓவரு. ஏன்னா நம்மளை பார்க்க ஆரம்பித்தோன்னா உடனே விளங்கிடுது, ஓஹோ அவன் தான் அப்படின்னு நினச்சோம், ஆனால் நம்ம அதை விடலாம் மோசமாக இருந்திருக்கிறோம். கர்த்தர் இருந்தாலும் நமக்கு கிருபையாக இருந்திருக்கிறாரு. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம இதை விடலாம் மோசமாக செஞ்சுருக்கிறோம், நமக்கு கர்த்தர் இரக்கம் காட்டியிருக்கிறாரு. அவனையே பார்த்துட்டு இருந்தோன்னா என்ன ஆகுதுன்னா, அவன் எனக்கு ஏதோ பண்ணிட்டான், இப்படி சொல்லிட்டான், என்னை இப்படி செஞ்சிட்டான், அதே தான் நமக்கு மனசில் இருக்குது பாருங்கள். மற்றவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா அவன் செஞ்ச அநியாயம், அவன் செஞ்ச தப்பு தான் நமக்கு தெரியுது ஒழிய நம்ம செஞ்ச தப்புகள்லாம் நமக்கு நினைவுக்கு வர்றதே கிடையாது. அப்போ அது வரும்போது என்ன ஆகிடுது, அப்படியே போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுது, கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். அவன் மாறினா நான் ஏற்றுக்கிறேன், அவன் மாறினா எல்லாம் சரியாயிடுமாக்கும். நிறைய வீடுகளில் பார்த்துருக்கீங்களா, இந்த புருஷன்காரன் மாறினா எல்லாம் சரியாக போயிடுங்க. வீட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம், பாஸ்டர் நீங்கள் தான் சொல்லணும், அவர்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம், அவர் மாறினா எல்லாம் சரியாக போயிடும். அவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், அந்தம்மா மாறினா. 2 பேரும் இப்படி யோசிச்சுட்டு இருந்தால் முடிவே இல்லை இதுக்கு, அவ்வளோதான். இவர் நினச்சிட்டு இருக்கார் அந்தம்மா மாறினா எல்லாம் சரியாக போயிடும், இந்தம்மா நினச்சிருக்கு இவர் மாறினா எல்லாம்
சரியாக போயிடும். 2 பேரும் வந்து தங்களை பார்க்க மறுக்கிறாங்க, அடுத்த ஆளை தான் பார்க்குறாங்க. அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார், இவ்வளோ மோசம், இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அதை தான் பார்க்குறாங்களோ ஒழிய தாங்க என்ன பண்ணுறோன்றதை பார்க்குறதே கிடையாது. ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவன் என்ன செஞ்சான், என்ன பேசினான், என்ன செஞ்சான்றதை பார்க்காத, ஒரு மூமெண்ட் நின்று கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்றதை பாரு. சுவிசேஷம் என்ன சொல்லியிருக்குதுன்னு யோசித்து பாரு. தேவனுடைய அன்பை குறித்து யோசித்து பாரு. யோசித்து பார்க்கும்போது என்ன ஆகுது, பார்த்த உடனே காரியம் தெளிவாகுது பாருங்கள். என்ன பிரச்சனை விளங்க ஆரம்பிக்குது. எப்படி தெரியுமா விளங்க ஆரம்பிக்குது, நம்ம பார்க்குறோம், நம்ம பார்த்தோன்னே நம்ம பிரச்சனை என்னவாக இருந்தது, அந்த காலத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தது, பாவம். அந்த பாவத்தினுடைய மொத்த உருவம் என்ன, எப்படி பாவம்னா என்ன மாதிரி பாவம், பாவம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, செல்ஃப் என்ற ஒரு வார்த்தையில் பாவத்தை விவரிச்சிடலாம். அதுதான் பாவம், செல்ஃப், தான்ன்றது. அப்போ அந்த செல்ஃபை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விதத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது, வெளியாகுது. செல்ஃப் சென்டர்ட்னஸ், தன்னை சுற்றியே எல்லாம் ஓடிட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். செல்ஃப் அசர்ஷன், நான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிறது. செல்ஃப் கன்சீட், நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு இது. செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், நான் அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் ப்ளீஸிங், தன்னை சுய பிரியம், எனக்கு பிரியமானதான் செய்யப்படணும். செல்ஃப் சீக்கிங், தன்னலத்தையே நாடுகிறது. செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம், ஐயோ நான் பரிதாபம், எனக்கு இப்படி நடந்துருக்கூடாது, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற சுய பரிதாபம். செல்ஃப் சென்சிட்டிவ்னஸ், தொட்டாசி நீங்கள் இருப்பாங்களே அது மாதிரி, என்ன இப்படி சொல்லிட்டானா, பார்த்தான் அப்படி திரும்பிக்கிட்டான். பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் பார்த்து இப்படி திரும்பினா கூட தப்பு அவங்களுக்கு. பார்த்தான் கண்டுக்கல, பார்த்தான் இது பண்ணல. செல்ஃப் சென்சிட்டிவ்னஸ். செல்ஃப் டிஃபென்ஸு, தன்னையே பாதுகாத்துக்கிறதுக்கு பேசுகிறது. செல்ஃப் சஃபிஷியன்சி, எனக்கு எவனும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நான் என் வேலையை பார்த்துக்குவேன், நான் என்ன கவனிச்சுக்குவேன் அப்படிங்கிறது. செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், எப்பவும் தன்னுடைய சுய உணர்வோடையே இருக்கிறது, எப்பவும் தான்றதில் இருக்குது. செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதி. செல்ஃப் க்ளோரிங், தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிக்கிறது. இதுதான் பாவத்தினுடைய மொத்த உருவம். இந்த விதத்துலலாம் அது வெளிப்படுது. இந்த செல்ஃபுங்கிறது இவ்வளோ விதத்தில் வெளிப்படுது பாருங்கள். இது பார்க்கலாம் எல்லா குடும்பங்கள்லேயும், எல்லா வீடுகள்லேயும், எல்லா சூழ்நிலையிலையும், கம்பெனிகளில், ஆர்கனைசேஷனில், எல்லாத்துலேயும் இந்த செல்ஃப் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் மனுஷனுடைய நேச்சுரல் டெண்டன்சி தான். இதுதான் அந்த பாவ மனுஷனுடைய உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை. இந்த செல்ஃப் எல்லா இடத்துலையுமே இதுதான் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக ஆகிடுது. அதனால தான் நம்ம அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது யோசித்த உடனே நமக்கு விளங்கிடுது, நான் இப்படி இருந்தேன், எனக்கு இதுதான் பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கிறது விளங்கிடுது உடனே. இதை பார்த்த உடனே 75% ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம பார்த்துட்டோம், இப்போ அடுத்த ஆளை பார்க்கலாம். நம்ம பார்த்துட்ட பிறகு அவனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல எப்படி பார்த்தோம், அவனை எப்படி பார்த்தோம், நீ என்ன ஒன்றும் கிடையாது, நீ மோசமானவன். இப்போ நம்மளை பார்த்த உடனே நமக்கு விளங்கிருச்சு நம்ம எவ்வளோ மோசமாக இருந்தோம், நம்முடைய இயற்கை சுவாபம் எவ்வளோ மோசமானது. இருந்தாலும் கர்த்தர் நம்மளை நேசித்தார், நம்மளை அன்பு கூர்ந்தார். ஆகவே நாம் அவனை நேசிப்போன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகிவிடுது பாருங்கள். அப்போ ஒரு காரியம் அங்கே நடக்குது. அடுத்த ஆளை இப்போ பார்க்கும்போது வேறு விதமாக பார்க்குறோம். ஏன்னா நம்மளை இப்போ பார்த்துட்டோம் இல்லையா, கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு நமக்குன்றதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வந்துருச்சு. அப்போ அடுத்த ஆளை பார்க்கும்போது இப்போ வேறு விதமாக பார்க்குறோம். முதல்ல வெறும் கிரிட்டிக்கலாக பார்த்துட்டு இருந்தோம், இப்படி சொல்லிட்டான், அப்படி செய்துட்டான், அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எப்படி தெரியுமா பார்க்குறோம், இப்போது அவனையும் அவனுடைய செய்கைகளையும் நாம் பிரிக்கிறோம். அவனுடைய செய்கைகளை வெறுக்கிறோம், அவனுடைய செய்கைகள் நமக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் அவன் ஏன் அப்படி செய்கிறான்றது நமக்கு விளங்குகிறது. அது நமக்கு பரிதாபத்தை உண்டாக்குகிறது. ஏன்னா நாம் ஏன் அப்படி இருந்தோன்றது நமக்கு விளங்கும். ஏன்னா நம்ம வந்து பாவிகளாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். அந்த பாவ சுவாபத்தின் தாக்கம், we were victims of sin and Satan. பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக இருந்ததுனால அந்த பாவ சுவாபத்தின் தாக்கத்தினால தான் பொல்லாதவர்களாக இருந்தோம் நம்ம. அப்போ ஒரு பொல்லாதவனை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பாவத்தின் தாக்கமும் பிசாசின் தாக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சிருக்குது, இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஆனால் அந்த பாவத்தின் தாக்கம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பழைய மனிதன் சொல்கிறோம் இல்லையா, பழைய வாழ்க்கை, பழைய மனிதன், ஓல்டு மேன் நியூ மேன் ஆகிருக்கிறான். அந்த ஓல்டு மேன் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது, அந்த தாக்கம் இருந்துகிட்டு இருக்குது.
ரொம்ப நாள் பாவத்தில் வாழ்ந்துட்டதுனால, பிசாசுக்கு அடிமையாக இருந்ததுனால அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் மாறல, எண்ணங்கள் கொஞ்சம் மாறல, ஆட்டிடியூட்ஸ் கொஞ்சம் மாறல. அதனால தான் பிரச்சனைன்றது விளங்கிடுது. விளங்கிட்ட உடனே நாம் அவனை பரிதாபத்தோடு பார்க்குறோம். ஓஹோ, இஸ் ஜஸ்ட் எ விக்டிம் ஆஃப் சின். பாவத்துக்கும் பிசாசுனாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதனால தான் அப்படி பண்ணுறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஸ்கின்னில் ஒரு விதமான வியாதின்னு வச்சுங்க. இந்த புண்ணு, உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, அல்லது சிரங்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்க. அப்படின்னு இருக்கிற ஆளை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது இல்லையா? சில நேரத்தில் நாற்றம் அடிக்குது, பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது, கிட்ட போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? ஆளை தூக்கி வெளியே எறிஞ்சிட போகிறீங்களா? பிளாட்ஃபார்மில் தூக்கி எறிஞ்சிட உள்ளே வராது, நீ நல்லா இல்லை, உன்னோட நான் வச்சுக்க மாட்டேன், உனக்கு சோறும் போட மாட்டேன், உன்னோட பேசவும் மாட்டேன் அப்படின்னு பண்ணுறோமா? கிடையாது. என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்கின்னை பார்க்குறோம், அது நமக்கு பிடிக்கல, அசிங்கமாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்கின்னுக்கு பின்னால் உள்ள ஆள் நமக்கு ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா? ஏன்னா அந்த ஆள் யார்? நம்ம புருஷன், மனைவி அல்லது பிள்ளை, சொந்தக்காரன் யாராவது இருக்கிறான். அந்த ஆளை பிடிக்குது, அந்த வெளியே இருக்க தோலை தான் பிடிக்க மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே ஆட்டிடியூட் மாறிடுது. ஆள் வேணும், தோல் வேணாம். தோலை பிடிக்கலாம், ஆளை பிடிக்குது. அப்போ இந்த தோலை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல டாக்டராக பார்ப்போம், நல்ல மருந்தை வாங்கி கொடுப்போம், இங்கே கூப்பிட்டு போவோம், அங்கே கூப்பிட்டு போவோம், இதை தடவுவோம், அதை தடவுவோம், என்னத்தையாவது பண்ணுவோம். இந்த பிடிக்காத இந்த தோலை, இந்த துர்நாற்றத்தை, இந்த அசிங்கத்தை அகற்றுவோம். ஏன்னா ஆள் எனக்கு வேணும், ஆள் செத்துடக்கூடாது, ஆளை தூக்கி எறிஞ்சிட முடியாது, ஆள் தேவை, தோல் வேண்டாம், தோலை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற வேலையில் இறங்குறோம், தீவிரமாக ஈடுபடுறோம். சுகமாகுது ஆளுக்கு இல்லைங்களா? இல்லையா? உண்மையா இல்லையா? இல்லை தூக்கி வெளியே போட்டுருவீங்களா? அது மாதிரி தான் இது. ஒருத்தன் தப்பு செய்கிறான், பொல்லாதவனாக இருக்கிறான். நம்மளை பார்த்து கர்த்தர் நம்ம எப்படி நேசிச்சிருக்கிறாருன்றதை யோசித்து பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு வழங்கிடுது. நாம் அப்படி தான் இருந்தோம். ஏன் அப்படி இருந்தோம்? அந்த காலத்தில் நாம் மட்டும் அப்படி இருந்தோமே. எப்படி இருந்தோம்? பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருந்தோம். அந்த பாவ குணம், தீய குணம் நம்மளை ஆட்கொண்டிருந்தது. அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டோம். இப்போ ஏன் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறான்? ரட்சிக்கப்பட்டிருக்கான், இருந்தாலும் அப்படி நடந்துக்கிறான். ஏன்னா அந்த பாவ குணத்தினுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்குது. இஸ் பின் அ விக்டிம் ஆஃப் சின் அண்ட் சேட்டன். தேர் இஸ் சம் ரெசிடியூ தேர் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அப்படி இருக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது? அவனை ஏதாவது ஒன்று பண்ணி, அவனுக்கு புத்திமதி சொல்லி, அவனுக்கு யாரையாவது விட்டாது ஏதாவது பண்ணி, என்னமாவது பண்ணி அவனை தேத்துறதுக்கு, அவனை சரி பண்ணுறதுக்கு, அவனை திரும்பவும் நல்ல ஆளாக ஆக்குறதுக்கு, இந்த வேண்டாத அசிங்கத்தெல்லாம் தூக்கி எறிகிற மாதிரி ஏதாவது மருந்து இது கிடைக்குமா? ஏதாவது ஒரு யாராவது ஆள் இருக்காங்களா இவனுக்கு ஜெபம் பண்ணி, இவனுக்கு வழி நடத்தி, இவனுக்கு காரியங்களை போதிச்சு இவனை திருத்தக்கூடிய ஆள் இருக்காங்களா? அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது அது தான் வேதவசனம் சொல்லுது, அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போல நாம் மற்றவர்களை அன்பு கூறுறதுன்னு. மூணாவது, அப்படி பண்ண ஆரம்பித்த உடனே நாம் என்ன பண்ணுறோம்? நாம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே சுதந்திரத்துக்கு உடன் சுதந்திரா ஜாயிண்ட் ஏர்ஸாக இருக்கிறோன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம எனிமீஸ் கிடையாது, விரோதிகள் இல்லை, ஒருத்தர் வெறுக்க வேண்டியதில்லை. நீங்களும் நானும் அதே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம், அதே இடத்துக்கு தான் போகிறோம், நித்தியமாக ஒன்றா இருக்க போகிறோம். ஒரே தகப்பன் நமக்கு, ஒரே வாழ்வு, ஒரே சுதந்திரம், நம்ம அதுக்கெல்லாம் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்போ வெறுக்கிறதுக்கு பதிலாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு விளங்கிருச்சான் பிரச்சனை என்னன்னு விளங்குது, ஏன் அப்படி நடந்துக்கிறான்றது விளங்குது. அந்த பாவத்தினுடைய மிச்சம் மீதி அங்கே அப்படி இருக்குது. அந்த பிசாசுடைய கிரியை அவனுக்குள்ளே அப்படி வேலை செஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிறகும் கொஞ்சம் லேசாக அங்கங்கே அது ஒட்டிகிட்டு இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு சில வேலை செஞ்சால் சரியாயிடும். அது எப்படி இந்த புண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆயின்மெண்ட் போட்டால் சரியாயிடுதோ, கொஞ்சம் இந்த தோல்வி அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பண்ணால் சரியாயிடுது, ஒரு நல்ல டாக்டரை பார்த்தாலே சரியாயிடும். அப்படி போல் இந்த காரியங்களெல்லாம் சரி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உண்டாயிடுது. நாம் அவனை சரி பண்ணுறதுல ஒரு பங்கு வகிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? கடைசியாக இதை சொல்லி முடிச்சிடுறேன். இதை நம்ம தியானிக்க, அதாவது எதை? கர்த்தர் நம்ம எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார், அவர் அன்பு கூர்ந்ததுனாலே நாமும் அன்பு கூறக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்குது. அவர் எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறார்ன்றதை நம்ம தியானிக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, நாமும் அதே போல் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த கடனாளிகள்ன்ற வார்த்தையை கவனிங்க, அது இங்கிலீஷில் அவ்வளோதான் வரல. கடனாளிகள்ன்றது ரொம்ப நல்லா வழங்குது, ரொம்ப ஜோராக வந்துருக்குது. கடனாளிகளாக இருக்கிறோம்னா ஒரு கடன் வாங்கிட்டால் நம்ம எப்படி தர்றது கடமைப்பட்டுருக்குறோம். இது வந்து சாய்ஸ் கிடையாது, பண்ணலாம் முடியலன்னா விட்டுரு, அப்படி கிடையாது. வாங்கியாச்சு கடன் கொடுத்தே தான் ஆகணும், எதையோ விற்றாது கொடுத்தாகணும் கடனை. அதை எதை டிஸ்போஸ் பண்ணி அதை எதை குறைச்சிக்கிட்டு செலவை குறைச்சிக்கிட்டு கடனை செலுத்தியே
ஆகணும். ஏன்னா கடன் வாங்கியாச்சு. அந்த டேர்ம்ஸில் தான் சொல்லியிருக்குதுங்க. அவர் நம்மை இவ்வாறு அன்பு கூர்ந்திருக்கிறதுனால நாம் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இயேசு ஒரு கதையை சொல்கிறார் மத்தேயு 18 கடைசி 10-15 வருஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிடுறாரு. சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒரு ராஜா கணக்கு பார்த்தானா, கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்றான், யார் யார் எவ்வளோ பாக்கின்னு. கூப்பிடும்போது ஒருத்தனை கூப்பிட்றாரு. ஒருத்தனை கூப்பிட்டு அவன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கிறான். 10,000 தாலந்து ரொம்ப அமௌண்ட் பாருங்கள். ஆனால் தர முடியல, அவன் கெஞ்சுறான். ராஜா சொல்லிட்டாரு, எல்லாம் அவனை பிடிச்சி அவனை மனைவியை பிள்ளைகள் எல்லாம் நீ தூக்கி உள்ளே போடு, ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் ஐயோன்னு கதறான், எனக்கு மன்னியம் ஆண்டவனே, என் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுறாரு, கொஞ்சம் டைம் கொடுத்தா எப்படியாவது நான் கட்டி தீர்றான்றான். ராஜா மனதுருகி என்ன பண்ணுறாராம், போ டைம் இல்லை, மன்னிச்சே விட்டுறேன், டைம் கொடுக்குறது இல்லை உனக்கு, டோட்டலாக மன்னிச்சிட்றேன்னு மன்னிச்சு விட்டுறாராம் பாருங்கள். மன்னிச்சு விட்டவனே வெளியே வரான் பாருங்கள். வெளியே வந்தவன் இன்னொருத்தன் கொஞ்சம் சில்லற காசு அவனுக்கு தர வேண்டியது இருந்தது. அவனை பிடிச்சி இல்லாத இது பண்ணி தரியா இல்லையா உண்டா இல்லையான்னு போட்டு அவனை போட்டு உலுக்கி எடுத்து அவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவனை ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு போய் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இதை பார்த்த ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, துக்கப்பட்டு போய், அவனுக்கு இவ்வளோ மன்னிச்சிரு நீர், அவன் போய் ஒரு சும்மா கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியவன் வந்து இவ்வளவு தீவிரமாக அவன் மேலே ஆக்ஷன் எடுத்து அவனை உள்ளே தள்ளிட்டானே ராஜாவே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் அடைந்து உடனே அவனை கூப்பிட்டு அவனை உள்ளே தள்ளி அவனுக்கு உபாதைகளை கொடுக்கும்படியாக கட்டளை இட்டாரான். அவனுக்கு ரொம்ப ரிகரஸ் இம்ப்ரெஷன்மெண்ட்டு, அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவனுக்கு கொடுத்தாரான். அதில் முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த அமௌண்ட்டு 10,000 தாலந்துக்கும் இந்த சில்லற காசு என்ன வித்தியாசமாக தெரியுமா? கணக்கு போட்டு சொல்கிறாங்க. அதாவது இவன் ராஜாவுக்கு பட்ட கடன் வந்து 40 லட்சம் மாதிரி, இந்த அடுத்த மனுஷன் இவனுக்கு பட்ட கடன் வந்து 400 ரூபா மாதிரி. அதுதான் ப்ரொப்போர்ஷன். 1க்கு 4 லட்சம் ப்ரொப்போர்ஷன். 10,000 டேலண்ட்ன்றது இந்த அடுத்த ஆள் கொடுக்க வேண்டிய கடனை காட்டிலும் 4 லட்சம் மடங்கு பெரியதுங்கிறாங்க கணக்கு போட்டு. 4 லட்சம் மடங்கு பெருசு. அப்போ 1 ரூபா இந்த ஆள் தரணும், இவனை இந்த பாடுபடுத்திட்டான். இவனும் அந்த ராஜாவுக்கு 4 லட்சம் பாக்கி இருந்தது. ஆனால் அந்த 4 லட்சத்தையும் ராஜா மன்னிச்சு விட்டார். அவ்வளோ பெரிய கடனை மன்னிச்சிருக்கிறாரு, இவ்வளோண்டு கடனையுமே மன்னிக்க முடியல. என்ன சொல்ல வர்றாரு இயேசு? நமக்கு நடந்தது அதுதான். நம்முடைய கடன் ரொம்ப பெருசு. 4 லட்சம் இல்லை, 40 லட்சம் இல்லை, 40 கோடி இல்லை, 400 கோடி இல்லை, அதை காட்டிலும் பெருசு. எல்லா பணக்காரர்களையும் எல்லாத்தையும் விற்று கொடுத்தா கூட கடனை செலுத்த முடியாது. அவ்வளோ பெரிய கடன். நம்ம கடனாளிகளாக இருந்தோம். கர்த்தருக்கு முன்னால் செலுத்த முடியாமல் நின்றுட்டு இருந்தோம். மனதுருகி இரக்கம் கொண்டு தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சார். மற்றவர்கள் நமக்கு செய்கிறது வந்து ரொம்ப சின்ன காரியம். அதோட கம்பேர் பண்ணால் நாம் தேவனுக்கு விரோதமாக செஞ்ச பாவத்தை காட்டிலும் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் ரொம்ப ஸ்மால் மேட்டர். அது வந்து இந்த 1 ரூபா காசு மாதிரி. 4 லட்சத்தை 1 ரூபாயோட கம்பேர் பண்ண அப்படி அது மாதிரி. இந்த 1 ரூபா காசுக்காக நான் எதுக்குப்பா இவனை போட்டு ஆக்ஷன் எடுப்பானே. இதே தான் ஜபத்தில், கர்த்தருடைய ஜபத்தில் சொல்லித்தரார். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றோட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு, அதே தான் அந்த ஜபந்தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு நல்லா ஆழமாக யோசித்து பாருங்கள். அவர் எவ்வளோ பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. நாம் எவ்வளோ கடன் பட்டிருந்தோம், அந்த கடன் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய அமௌண்ட். நம்ம இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சு இன்னும் 10 தலைமுறை பிறந்து வேலை செஞ்சால் கூட, ஜென்மம் எடுத்து வேலை செஞ்சால் கூட நம்மளால் செலுத்த முடியாது. அப்பேற்பட்ட கடனை மன்னிச்சு விட்டார். மற்றவன் நமக்கு செய்கிற துரோகம், மற்றவன் நமக்கு செய்கிற வம்பு அக்கப்போரெலாம் எவ்வளோ பெருசு, அது இத்தினோண்டு அதோட கம்பேர் பண்ணால் அவரிடத்தில் நாம் பண்ணது வந்து ரொம்ப பெரிய பாவம். மற்றவன் என்னிடத்தில் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம். ஆகவே இந்த கொஞ்சத்தை மன்னிக்கிறது ரொம்ப சுலபமாகி விடுகிறது. லாஜிக்கை எம்ப்ளாய் பண்ணாலே, இது இவ்வளோ அமௌண்ட் எனக்கு மன்னிச்சிருக்கிறாரு, நான் 1 ரூபாய்க்கு மன்னிக்க போகிறேன். 4 லட்சம் எனக்கு மன்னிச்சிருக்காரு, நான் 1 ரூபா மன்னிக்க போகிறேன்னு நினச்சிங்கனாலே எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம் இன்றைக்கி. இது ஏன் முக்கியம்? இதெல்லாம் பேச போகிறோம் வருங்காலங்களில். ஏன் முக்கியம்? அப்படி மன்னிக்கலைன்னா நம்முடைய விசுவாசமே வேலை செய்யாது. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் அங்கே வேலை செய்யாது. ஃபெய்த் ஒர்க்கத் பை லவ். விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது.
இது கிளாக் பண்ணிடும் எல்லாத்தையும். முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை, முன்னேற்றத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடும் பாருங்க. இதை மன்னிச்சு விட்டுட்டா ஒரு பெரிய விடுதலை, சமாதானம், சந்தோஷம், முன்னேற்றம், நல்வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் பிறக்க ஆரம்பிச்சிடுறது. வழி கிளியர் ஆகிடுது. அடைச்சிக்கிட்டு இருந்த இந்த சாக்கடை மாதிரி இருந்ததெல்லாம் போய் எல்லாம் இப்போ ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கிறது. நன்றாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்தோடுறதுக்கு அது வழியாக இருக்கிறது. ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை ஊற்றி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட மக்களை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு உள்ளத்திலையும் பெரிய வேலை நடக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒரு புதிய மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் அங்கே புரண்டோடட்டும். சந்தோஷம், சமாதானம் உண்டாயிருக்கட்டும். பழையவெல்லாம் புதிதாயின என்று எழுதியிருக்கிறபடி எல்லாம் புதிதாக்கப்படட்டும் கர்த்தாவே. ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே ஒரு பிரவேசிக்கட்டும். புதிய சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். வெற்றி வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைந்திருக்கிற காரிய குடும்பங்கள்லாம் கர்த்தாவே சரி செய்யப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒரு பெரிய மீட்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. இந்த விஷயத்தில் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. வெற்றியும் வாழ்வையும் நீர் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.